நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. அந்த முரளியனை வந்து வாடி போடி உன்னால என்ன முடியும், நீ போலீஸ் கிட்ட போனாலுமே போலீஸ்க்கு நான் காசு கொடுத்து நான் அவங்கள வேலை வாங்குறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏலச்சீட்டு நடத்தி சுமார் 1600 நபர்களிடம் 20 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக தம்பதியினர் உட்பட 3 பேர் மீது 100க்கும் மேற்பட்டோர் கிருஷ்ணகிரி எஸ்பி அலுவலகத்தில் கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சூளகிரி ஓசூர் பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் ஏலச்சீட்டு மோசடி தொடர்பாக புகார் அளித்துள்ளனர். அந்த புகாரில் சூளகிரி அடுத்த சத்யா நகர் பகுதியை சேர்ந்த முரளியும் அவரது மனைவியும் கடந்த 5 ஆண்டுகளாக ஏலச்சீட்டு நடத்தி வருகின்றனர். ஆரம்ப காலத்தில் சரியாக சீட்டு நடத்தி முறையாக பணத்தை திருப்பி கொடுத்ததால் அதை நம்பி சூளகிரி, ஓசூர், பெங்களூரு, கிருஷ்ணகிரி மற்றும் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த சுமார் 1600க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் உறுப்பினர்களாக இணைந்து சீட்டு பணம் செலுத்தினர். இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக சீட்டு பணத்தை திருப்பி செலுத்தாமல் சுமார் 20 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்து பல்வேறு இடங்களில் முதலீடு செய்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தங்களது சீட்டு பணத்தை திரும்ப கேட்க சென்ற போது பணத்தை தர முடியாது என கூறி மிரட்டல் விடுத்து பயமுறுத்தி பணத்தை தராமல் ஏமாற்றி வருவதாக மனுவில் கூறப்பட்டுள்ளது. ஸ்டார்டிங் வந்து 50,000 ரூபாய் சீட்டிலிருந்து தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் எங்கள் மாமியார் வந்து அவங்க கூட வேலை பண்ணுறவங்க, அவங்க வீட்டில் வேலை பண்ணுறவங்க, அதை நம்பி என்னை வந்து நிறைய பேரை போட வச்சாங்க. கிட்டத்தட்ட 30-40 பேர் என் பக்கத்துலேருந்து நான் போட வச்சேன். இப்போ வந்து நான் கொடுக்குறேன், என் மேலே நம்பிக்கை இல்லையா, நான் கேட்டு ரொம்ப ஆஷா பேசுகிறாங்க, கொலை மிரட்டல் விடுறாங்க. நீ வந்து சாக்கடை, நீ என்ன என்கிட்ட காசு கேட்குறது அப்படின்னு கேட்குறாங்க அவங்க ஒய்ஃபு. அந்த முரளியனை வந்து வாடி போடி உன்னால் என்ன முடியும், நீ போலீஸ்கிட்ட போனாலுமே போலீஸ்க்கு நான் காசு கொடுத்து நான் அவங்கள வேலை வாங்குறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஜனவரி 31 வந்து அவங்க வீட்டுக்கு போனப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் போலீஸு அவங்க பேச்சை கேட்டு எங்களை அங்கேருந்து விரட்டினாங்க. அடித்து விரட்டுவோம், நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னாக்கா உங்களை வந்து நீங்கள் வந்து அவங்க வீட்டை வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே கேஸ் போடுவோம்னு சொல்லி எங்ககிட்ட சொன்னாங்க. அந்த ஆதாரமெல்லாம் மஞ்சுநாத் அண்ணங்கிட்ட இருக்குது. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் சீட் போட்டிருந்தீங்க, எத்தனை பேர் மொத்தமாக நீங்கள் அமௌண்ட்? நாங்கள் கிட்டத்தட்ட 8 பேர் இருக்கிறோம். 8 பேரில் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா வரணும். 8 லட்சம். நான் வந்து 4 லட்ச ரூபா போட்டிருக்கேன். 4 லட்ச ரூபா எங்கள் அண்ணன், நான், என் ஃப்ரெண்டு 3 பேரும் சேர்த்து தான் 4 லட்ச ரூபா தனித்தனியாக வந்து தான் போட்டோம் நாங்கள். ஆனால் வந்து இப்போ வந்து உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது, என்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. இந்த வாட்ஸ்அப்பில் அவங்க சென்ட் பண்ணது எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை, நார்மல் மெசேஜில் இருக்கிறது மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. தயவு செஞ்சு எங்களுக்கு எப்படியாச்சு, தயவு செஞ்சு நாங்கள்லாம் கூலி பண்ணுறவங்க. இன்னும் நான் சொல்லப்போனால் என் புருஷன் என் கூட இல்லை. நான் ஒத்தையிலே இருந்து என் பிள்ளைங்கள நான் வளர்த்தேன். நான் ஒவ்வொரு ரூபாவும் காசு போட்டு நான் கஷ்டப்பட்டு கட்டின காசு. நான் காலையில் 6:30 மணிக்கு நான் வீடை விட்டினேனாக்க 8:30 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு போகிறேன். அப்படி கஷ்டப்பட்டு கட்டின காசை வந்து எவனோ வந்து பொழைக்கிறதுக்காக நாங்கள் விடணும்னு அவசியம் இல்லை. தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு நீதி வாங்கி கொடுங்க. எங்களுக்கு நாங்கள் கட்டின காசு கொடுக்க சொல்லுங்கள். அவங்க எங்களுக்கு வட்டி போட்டு கொடுக்குறது வேண்டாம், நாங்கள் கட்டின காசை எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள். எங்களுக்கு அது போதும். தயவு செஞ்சு இதை எங்களுக்கு பண்ணி கொடுங்க. இந்த புகார் மனு தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகையில் கட்டிய பணத்தை திரும்ப கேட்டால் தன்னிடம் பணம் இல்லை என்றும் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு விட்டதாகவும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துக் கொள்ளுங்கள் என்று கூறுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் வீட்டிற்கு சென்று கேட்டால் போலீஸை வைத்து மிரட்டுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.